ஓகே கைஸ், ஏங்க நான் இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கீங்க? இந்தியா தோத்துருச்சுண்ணா. இல்லை கோகுலு, பட்லர் கொஞ்சம் அடிச்சிருந்துருக்கலாம். பட்லர் டீம் தான் ஜெயிச்சிருச்சே, அவன் அடிச்சா என்ன அடிக்கலன்னு என்ன? இல்லைடா, அவனை கொஞ்சம் அடிச்சிருந்துருக்கலாம் எதிர்பார்த்தேன். ட்ரீம் லெவலில் கேப்டனா? ஆம்பா, இது எப்படி தெரியும்? ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் டக்கவுட். ஸ்ரீ கபிலன் ஸ்ரீதர், கூகுள். ஸோ எஸ், நாங்கள் சொன்ன மாதிரி செகண்ட் T20யோட ரிவ்யூ எங்களால் போஸ்ட் பண்ண முடியல டியூ டு சம் பர்சனல் இஷ்யூஸ். ஸோ தேர்ட் T20யோட ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மேட்சை பற்றி பேசணும்னா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு இங்கிலாந்து தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு. ஏன்னா இந்தியா இப்போ ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த 2 மேட்ச் யாரும் பார்க்க மாட்டாங்க, சப்பையாக போயிடும். அதனால் BCCI தான் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை ஏற்றுங்கப்பா, கொஞ்சம் விளையாண்டு ஜெயிங்கப்பான்னு சொல்லியிருப்பாங்களோன்னு தோணுது. இந்தியா ஜெயிச்சாலும் BCCI மேலே சொல்கிறீங்க, இந்தியா தோத்தாலும் BCCI மேலே சொல்கிறீங்க. எவ்வளோ தான் தாங்குவாங்க BCCI? சரி ரைட்டு, இப்போ மேட்சுக்குள்ளே வருவோம். மேட்சுக்குள்ளே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் யாருமே அந்த அளவுக்கு அடித்த மாதிரி தெரில. 2 பேர் தான் அடித்தானுங்க, டக்கட்டும் உங்கால் லிவிங்ஸ்டோனும் அடித்தான். ஃபைனலி லிவிங்ஸ்டன் பிக் மேட்ச் பிளேயர் யாரு? பிக் மேட்ச் பிளேயருங்க, சீரியஸ் அந்த லைனு. இப்போ நாங்கள் அடிச்சு தான் நான் பிக் மேட்ச் பிளேயர். நாங்கள் டக்கட் 2 மேட்சாக நல்லா ஆடல. இந்த மேட்ச் கொஞ்சம் அடிச்சிட்டான், ஒரு 50 ரன் அடிச்சிட்டான். அண்ட் தென் பட்லர் ஒரு 20 ரன்னும் 24 ரன்னும் அடித்தான். பட்லர் வேணாம், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன். ஒரு 4 டீம் போட்டேன் ட்ரீம்ல, 4 டீம்லேயும் பட்லர் தான் கேப்டனாக போட்டேன். இதுதான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கும் போது. அந்த அளவுக்குலாம் எதுவும் பெருசாக இல்லை. அடிச்சாடினாங்க பவர் பிளேயில். என்ன தான் சால்ட் விக்கெட் போனாலுமே டக்கட் போட்டு அடின்னு அடித்தான் எல்லாரையும். அப்படியே அப்போ தான் வந்தார் விநாயகங்கிற மாதிரி. அப்போ தான் வந்தார் சக்கரை 5 விக்கெட் எடுத்தார். ஸோ இந்தியாவுக்கு ஹர்ஷதீப் சிங் வெளியே, முகமது ஷமி கம்பேக் ஆஃப்டர் லாங் இயர்ஸ், லாங் டேஸ். முகமது ஷமி இது 2 சீரீஸ் 5 மேட்ச் சீரீஸில் நம்ம 2 மேட்ச் ஜெயிச்சு வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு மெதப்பில், ஒரு திமிரு, கண்ணில் ஒரு திமிரு, ஒரு அகங்காரம், நடையில் ஒரு கெத்து, அது மாதிரி ஹர்ஷதீப் சிங்குக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு முகமது ஷமி இன்றைக்கி ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த சீரியஸ் ஸ்டார்டிங்கில் முகமது ஷமி ஆடுவார்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ தேர்ட் மேட்ச் விளையாண்டாரு, நோ சர்ப்ரைசஸ். அப்புறம் ஆஸ் யூஸ்வல் பில்சால்ட் இந்த மேட்ச் ஃபெயில் ஆகிட்டார். 3-0. அவர் பேட்லேருந்து ரன்னே வரல. ஓகே, பேட் ஃபார்ம். அது டாட்டா சால்ட்டில் போலிங்க, அது டூப்ளிகேட் சால்ட் போலிங்க. ஆமாம், உப்பே 10 இங்கிலாந்து டீமுக்கு. ஓகே, அப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஸ்ப்ளெண்டட் பவுலிங், 5 விக்கெட் எடுத்துட்டாரு. என்னன்னே தெரியல, சும்மா ஸ்பின் ட்ராக்கை போட்டு விட்டு அடிச்சு விட்ருக்கானுன்னு நினைக்கிறேன். நம்ம கை சுற்றி பந்து போகிறாங்க, விக்கெட் விழுந்துட்டு இருக்கு. என்ன கதைன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் வருண் சக்கரவர்த்தி, அதை நம்ம சொல்லி ஆகணும். பிச் கண்டிஷன்ஸ் மேலே எனக்கு ரொம்ப ஒரு விமர்சனம் இருக்குது. ஏன்னு தெரில. ஏன்னா டெஸ்ட் மேட்சஸ்லாம் ஸ்பின் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சைனா கண்ட்ரீஸ்லாம் இங்கே விளையாண்டாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பின் ட்ராக்ஸ் டெஸ்ட்டில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ T20லையும் எதுக்கு ஸ்பின் ட்ராக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டினபிளாக இருக்குது. ஏன் மறுபடியும் அக்ஷர் பட்டேல், பிஸ்னாயி, வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு 4 ஸ்பின்னர் வச்சு விளையாண்டுருக்கானுங்க. அபிஷேக் சர்மா ஒரு ஓவர் போகிறாங்க. வாஷிங்டன் சுந்தரை ஏன் எடுக்கிறாங்கன்னே புரியவே மாட்டேங்குது. வாஷிங்டன் சுந்தரை ஒரு ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணுறாங்களா, இல்லை ஒரு பேட்ஸ்மேனா, ஒரு பவுலரா அப்படின்னு வாஷிங்டன் சுந்தரிக்கே மறக்க வச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட்டில் அவர் தான் ஒரு லீடிங் ஸ்பின்னராக இருக்காரு. அஸ்வின் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவர் தான் விளையாண்டாரு ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில். அவருக்கு ஒரே ஓவர் தான் கொடுக்குறாங்க, 5 ரன் கொடுக்குறாப்புல. அதுக்கப்புறம் அவருக்கு ஓவரே கொடுக்கறது இல்லை. இவனுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. கௌதம் கம்பீர் புதுசாக பண்ணுறாரு, வேற மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறானுங்க. ஜிஜி யாரான்றானுங்க, என்ன பண்ணுறானுங்கன்னு புரியவே மாட்டேங்குது. வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரே போன மேட்ச் செகண்ட் T20லையும் ஒரே ஓவர் தான் கொடுத்தானுங்க. இந்த இதுலேயும் ஒரே ஓவர் தான் கொடுக்குறானுங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைக்கலாம். இதே மாதிரி தான் இப்போ அதர் கண்ட்ரிஸ் போனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா போனாலும், நியூசிலாந்து போனாலும், சவுத் ஆஃப்ரிக்கா போனாலும் ஃபாஸ்ட் ட்ராக் தான் கொடுக்குறாங்க, பவுன்ஸ் ட்ராக் தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பிளேயர்ஸ் அங்கே போய் அடாப்ட் பண்ணி ஆடுறாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களே இங்கே அடாப்ட் பண்ணி ஆடட்டும், அதுக்காக கூட இருக்கலாம். ஏன் இப்படி இது பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ நியூட்ரலாக ஒரு பிச்சு கொடுத்துட வேண்டியது தானே. ஃபாஸ்ட் பவுலிங்கு, ஸ்பின்னர்ஸுக்கு அப்படி கொடுத்துட வேண்டியது. ரெண்டுக்குமே எடுக்கிற மாதிரி 50-50 ட்ராக் கொடுத்துட வேண்டியது தானே. ஃபாஸ்ட் பவுலர்ஸே ஸ்பின் போட சொல்லுங்க, போடுவாங்க மாதிரி சுற்றி விட சொல்லுங்க. ஹர்ஷல் பட்டேல். ஸோ அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ஏன் ஒரு ஓவர் கொடுக்குறாங்க? பவுலர்ஸ் அதிகமாக இருக்காங்க டீமில், அதனால ஒரு ஓவர் கொடுத்துருப்பாங்க மேபி. இப்போ நீங்கள் இந்தியன் பிளேயர்ஸ் 5 விக்கெட் எடுத்தால் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? ஒரு T20 கேமில் ஒரு 4 ஓவர் தான் போட முடியுது. அப்படிங்கும்போது ஒரு 4 ஓவரில் ஒரு 5 விக்கெட் எடுக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா? இதே சென்னை பிளேயராக இருந்தால் நீங்கள் பெரிய இதை கொடுத்துருப்பீங்க. ஜேமி ஓவர்டன் 3 விக்கெட் எடுத்தால் செலிப்ரேட் பண்ணுறீங்க, எல்லிஸ் 3 விக்கெட் எடுத்தால் செலிப்ரேட் பண்ணுறீங்க. இதில் குறிப்பிடத்தக்கது என்ன, சக்கரவர்த்தியே சென்னை பிளேயர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் T20யில் ஒரு 130 ஆர்டர் ரன் அடித்தாங்க. இங்கிலாந்து சொல்கிறேங்க, 3 இதுலேயுமே சூரியகுமார் யாதவ் டாஸ் மட்டுமே விழுவுதே ஒழிய அவருக்கு பேட்டிங்க்கு லக்கு இல்லை. 3 டாஸ் விழுந்துச்சு. எப்பயும் போல் பவுலிங் எடுத்துட்டு
எடுத்துட்டாரு. ஸோ வி ஆர் கோயிங் டு பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. எடுத்தோன்னே சொல்லுவீங்களே ஆஸ் லைக் தோனின்னு சொல்லுங்க. இல்லை இப்போ தோனி எப்பயுமே பேட் சேசிங் தானே எடுப்பார் T20 கேம்ஸில். விராட் கோலி தான் சேசிங் எடுப்பான் எப்பயுமே. சரி ஓகே ஸ்கிப் திஸ் டாபிக். ஸோ அதுலேருந்து ஃபர்ஸ்ட் T20 130 அடிச்சாங்க, அப்புறம் 160 அடிச்சாங்க, இப்போ 175 எடுத்துட்டாங்க. ஒரு கம்பேரிட்டிவ்லி நல்ல ஸ்கோர் தான். 2 T20 விட இந்த T20 நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை டிஃபெண்ட் பண்ணிட முடியும் அப்படின்னா நம்மகிட்ட தான் வந்து ஹாட்ஸ்டார் விளம்பரத்தில் போட்ட மாதிரி இப்போ பெரிய ஹிட்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு நினச்சிட்டு உள்ள போனோம். சாம்சங் வந்து மூணாவது ஃபெயிலியர் தொடர்ந்து. அப்புறம் அவ்வளோதான். சாம்சங் ஒரு இதாக அடிச்சான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சான். எவ்வளோ அடிச்சாரு? அதுதான் ஒரு 20. எனக்கு தெரிஞ்சது 3வது ஃபெயிலியர் சாம்சனுக்கு. அப்புறம் இதுக்கு மேலே ஒரு டீமில் வச்சிருக்க மாட்டாங்கன்னு தெரியல. திடீர்னு சாம்சனை தூக்கிட்டு சுப்பன் கில கூட்டு வந்தாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ப்ளூஸ் டை மாறின மாதிரி தான் பேசும். திடீர்னு சுப்பன் கில கூட்டு வந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தான் பேசும். கேப்டன் ஆஃப் இந்தியா, ஃபியூச்சர் கேப்டனை வந்து வைஸ் கேப்டன் ஆக்கியிருக்காங்க. அதை ஏற்றுக்குங்க நீங்கள். அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சார் 70 ரன். அதனால் அவரை எதுவும் தொட மாட்டாங்க. சரி சூரியகுமார் யாதவ் வந்து இந்த மேட்ச் ஃபெயிலியர் தானே. சரி அவ்வளோதான், அவர் கேப்டன், அவரையும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து திலக் வர்மா போன மேட்ச் 70 அடிச்சார், அவனையும் ஒன்றும் தொட மாட்டாங்க. ஹார்திக் பாண்டியா ஒரே ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், அவரையும் ஒன்றும் தொட மாட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் 11 பேருக்கு ஆளிலையும் சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு ஓவர் அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி உன் பேர் என்ன சங்கிலி, இனிமேல் உன் பேர் கங்கோலிங்கிற மாதிரி கெமண்டா ஸ்பின் நீ போடுவியாடா, ஸ்பின் ஆஃப் ஸ்பின் போடுவியா வா டீம்ல சேர்ந்து. ஆனால் ஒரு ஓவர் தான் கொடுப்பேன். ஆமா, அதுக்கு மேலே கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ வந்துட்டு அபிஷேக் சாம்சங் அடிச்சான்னா அப்ப யார் ஸ்டாண்ட் பண்ணி ஆடுவா? அவ்வளவுதான். இப்ப வந்து எல்லாருமே பேட் விடுறாங்க கோகுல. இப்ப கேமே அதான் மாறி போச்சு. வந்து இப்போ 4 விக்கெட்டு, நான் ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல 10 ரனுக்கு 4 விக்கெட் போயிருந்தாலுமே கீழே வரவன் பேட் விட்டு தான் விளாண்டாகணும். ஜிஜியரா, வி ஆர் லிவிங் இன் ஜிஜியரா. அப்ப வந்து இது ஐபிஎல் இல்லைங்கண்ணா, அது இன்டர்நேஷனல். அதான் வி ஆர் லிவிங் இன் ஜிஜியரா கோகுல். ப்ளீஸ் பிலீவ் இன் ஜிஜியரா. ஜிஜினா கௌதம் கம்பீர். எனக்கு யார் தெரியுமா ஜிஜி? கோபி என்கிற கோகுல். ஜிஜி துருஜுரையில் கொஞ்சம் அடிச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் மனசில் வந்து இத்தனூண்டு ஈரம் இருந்தால் இந்த வார்த்தையை வந்து சொல்ல மாட்டீங்க. ஒரு பியூர் பேட்ஸ்மேனாக ஆடுறவட ஆல்ரவுண்டர், அத்தனை ஆல்ரவுண்டர் கீழே இறக்கி விட்டு போய் ஆடுறானா எப்படி அடிப்பான்? அவனை ஏன் வந்து கடைசியாக இறக்குனாங்க தெரியுமா? அப்போ தான் அடுத்த தடவை எவனும் கேட்க மாட்டான், ஏன் துருஜுரையில் டீமில் எடுக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் வந்து அவன் எடுத்திருக்கானுங்க, வேற எதுக்கும் இல்லை. இப்போ ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு துருஜுரையில் வந்து ஒரு பேட்ஸ்மேன் தானே, ஒரு பியூர் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். ஹார்திக் பாண்டியாவோட ஹிட்டிங் எபிலிட்டி வந்து மேட்ச் முடிச்சு கொடுக்குற அளவுக்கு அவர் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இருந்துச்சு, இப்போ இருக்குதான்னு தெரியல. இருந்துச்சு, நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க அதை. ஓகே. அப்போ துருஜுரையில் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படிங்கிறனால நீங்கள் எப்படி 18வது ஓவர் கடைசி பால் வந்து சிங்கிள் டினை பண்ணலாம்? ஆமாம், அந்த சிங்கிள் ஓடி இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு பாண்டியா அவுட் ஆகிருக்க மாட்டான். சிங்கிள் ஓடி இருந்தால் ஸ்ட்ரைக் வந்து ஜுரையில் இருந்திருக்கும். அந்த பால் பாண்டியா அவுட்டே இருக்க மாட்டார். 19th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அவுட்டே இருந்திருக்க மாட்டார் ஹார்திக் பாண்டியா. கரெக்டாக? அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, துருஜுரையில் வந்து அவரை வந்து ஒரு ரவி பிஸ்னாய் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு துருஜுரையில் ஹார்திக் பாண்டியா. அது வந்து ஏன்னா அது வந்து கேட்ச் மாதிரி போயிடுச்சு. அவன் வந்து பாண்டியா வந்து சொந்த டீம்மேட் ஜூரோட நம்பாமல் ஆப்போனன்ட் டீம் டக்கட்டை நம்பியிருக்கான். டக்கட் எப்படி இருந்தாலும் கேட்ச் பிடிச்சிருவான், அவன் அவுட் ஆயிடுவான்னு சொல்லிட்டு ஓடாமல் ஆல்ரெடி மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 3-0 ஜெயிச்சா ரோஹித் சர்மா அவ்வளோதான் அப்படின்னு மீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயும் போல டாக்ஸிசிட்டி கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பியூட்டி என்னன்னா, சர்மா ஃபேன்ஸே உட்காந்து வேண்டிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு இந்தியா ஜெயிக்க கூடாது. ஆமா, நான் எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கேன், பயங்கரமான சர்மா ஃபேனு. டெக்கான் சார்ஜஸ்ல இருக்கும் போதுல இருந்து சர்மா ஃபேனு. அப்படியா? ஆமா, டெக்கான் சார்ஜஸ்ல இருக்கும்போது சர்மா யாருன்னே தெரியாதுங்க அவருக்கு. சொல்லுவாங்க அப்படிதான். டெண்டுல்கர் ஃபேனா இருந்து சர்மா ஃபேன் ஆகிட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா வந்து டெக்கான் சார்ஜஸ்ல இருந்து அவர் ஹேட்ரிக் எடுக்கும் போதுல நான் வந்து ரோஹித் சர்மா ஃபேனு அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து ரோஹித் சர்மா தான் வந்து ரிக்கி பாண்டிக்கு டெண்டுல்கருக்கெல்லாம் வந்து ஐபிஎல் கப் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. இப்போ வந்து அங்கே பார்த்துட்டு உடனே நம்மளை பார்க்குறானே அப்படின்ற மாதிரி 3-0 ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்க, நம்மளே பிடிச்சிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வேண்டிட்டு இருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஓடிஐ சீரிஸ் இருக்கு. ஆமாம், அதில் வந்து எங்காலும் வந்துடுவான், ரோஹித் சர்மா வந்துடுவான். தோத்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளை உட்காந்து வேண்டிட்டு இருக்கான். இதில் நாங்கள் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்ல. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட கனெக்ட் பண்ணிட்டு தான் வந்தோம் வீடியோ காலில். அதனால் இப்படி தான் இருக்கானுங்க, இன்னுமே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 30-20 எண்டில் இந்தியாவுக்கு ஒரே பாசிட்டிவ் வருண் சக்கரவர்த்தியோட 5 விக்கெட் ஹால். 30-20 எண்டில் இந்தியாவுக்கு ஒரே பாசிட்டிவ் வந்து வருண் சக்கரவர்த்தியோட 5 விக்கெட் ஹால் தான். ஸோ 4th T20 வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் மேட்ச் இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் மேட்ச் ரிவ்யூ. நீங்கள் நாங்கள் கடை மூடி கிளம்புறோம். ஸோ நெக்ஸ்ட் மேட்சோட ரிவ்யூவில் நாங்கள் வந்து உங்களை ஜாயின் பண்ணிக்கிறோம். Do follow our channel Cricket Duckout, like, share and subscribe. So thank you for watching this video. நாங்கள் next வீடியோவில் next match reviewல நாங்கள் உங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். Until then, bye from Sri Kevin Sridhar and Gogul GG Gogul Gopi. Bye.